ஹிஸ்டாரிக்கல் லெஜிஸ்லேஷன் டேர்ம். அதுல 2 டேர்ம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் Notwithstanding. ஆக்ட் 1961 நிறைய இடத்துல படிச்சிருப்போம். Notwithstanding contained anything in this chapter, this section of this act அப்படின்லாம் படிச்சிருப்போம். Now that word is replaced as irrespective of anything contained. நம்ம Notwithstanding anything containing என்ன டைப் ஆஃப் ப்ரொவிஷன் கேட்டா it is called as a non-Obstant clause. அதாவது overriding clause. அதாவது clause A clause B, அதாவது செக்ஷன் A செக்ஷன் B இருக்குன்னா ரெண்டுக்கும் டிஸ்பியூட் கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா எந்த செக்ஷன்ல Notwithstanding இருக்கோ that will prevail because it overrides the other. So இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துப்போம். ஜெனரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் சாப்டர் 10A of Act 1961 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Notwithstanding contained anything contained in the act. ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இந்த சாப்டர் அப்ளிகபிள். DTA அப்ளை பண்ணணும் ஓவர் ரூல்டு, இந்த ரெஜிம் அப்ளை பண்ணணும் ஓவர் ரூல். ஸோ கார் ஓவர் ரூல்ஸ் எவ்ரிதிங், ரைட்? ஸோ அதை இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, irrespective of anything. இது வந்து ஸ்டேக் ஹோல்டர் கமெண்ட்ஸ்ல வந்து டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு இஷ்யூ சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா Notwithstanding அப்படிங்கிற டேர்மோட மீனிங் வந்து arises only when there is a conflict. ஏக்கும் பி ப்ரொவிஷனுக்கும் ப்ராப்ளம் இருந்தா, கான்ஃப்ளிக்ட் இருந்தா பி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் Notwithstanding. பட் irrespectiveனு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பி தான் அப்ளை பண்ணணும் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ இட் பிகம்ஸ் அ பிளைண்ட் அப்ளிகேஷன். இதை ஆஃபீஸர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட கன்சர்ன். பட் டிபார்ட்மெண்ட் ஆர் பார்லிமெண்டரி கமிட்டில என்ன சொல்லிட்டாங்கன்னா the intent of law remains same. Act 1961 Act 2025 நம்ம கூட செக்ஷன் 536ல பார்த்தோம், established positions are not unsettled, it remains same. So Act 1961ல என்ன கன்வே பண்ணிருக்கோ அதே மீனிங் தான். It only is a simplification of the statutory language, modernization of the tax language தவிர nothing else அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. So that is what. Next வந்து in accordance. So in accordance with அப்படின்னு அங்கங்க பார்ப்போம். So section 2(1) advanced tax definitionல the advanced tax is computed in accordance with the provisions of chapter 17C. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா section 2(4)ல advanced tax means the as per chapter 19C. அப்போ in accordance with the as per மாத்திட்டாங்க. இதுவுமே only for clarity and readability தானே தவிர it does not alter the interpretation of the provision. So this is what it is about. Now இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, all these transitional changes, heading to part இருக்கட்டும், இல்ல ரீஃப்ரேசஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிங் டு ரெஃபரன்ஸ் சேஞ்சஸா இருக்கட்டும், ஆர் இந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்ஸ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே வந்து இஸ் ஒன்லி ஃபார் என்ஹான்சிங் கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிஃபைங் த காம்ப்ளெக்ஸ் லீகல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதா ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். பட் வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் வில் இன்டர்பிரட் திஸ் ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் கவர்மெண்டா இருக்கட்டும், பார்லிமெண்டரி கமிட்டியா இருக்கட்டும், டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், they very clearly clarified position interpretation is not changed, only the language is modernized and simplified அப்படிங்கறத தெளிவா FAQ ல சொல்லிருக்காங்க, கிளியரா சொல்லிருக்காங்க. But we still need to wait and watch how the courts interpret.